மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி போய் 50 நாள் ஆயிட்டது. அது 20 நாள் தான் கொடுப்பதாக அறிவிச்சார் வீரமணி அவர்கள் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முறையாக சம்பளம் கொடுத்தாங்களாமா? அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில் கடன் வாங்கினாங்க, ரத்து செய்வேன்னு சொன்னாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் ரத்து பண்ணாங்களா? அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலாக 1 கிலோ சக்கரை கொடுத்தாங்களா? அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அவருடைய டிராக்டர்கள்லாம் டீசல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த விலை உயர்னால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். வேளாண் தொழிலாளி விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். வேளாண் பெருமக்களுக்கு 2 முறை அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மையில குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து வைத்து அந்த ஏரியில் எல்லப்பட வண்டல் மண் விவசாயத்திற்கு இலவசமாக கொடுத்தோம்ல. நதியின் குறுக்கே தடுப்புன, ஓடையின் குறுக்கே தடுப்புன, எப்படியெல்லாம் நீரை சேமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சீரை சேமித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு நல்ல கல்வி, தரமான கல்வி கொடுத்தோம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்கள் பணி வழங்கி சரித்திர சாதனை படைச்சாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரே நாளில் ஒரே இடத்துல இந்த 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி நம்முடைய அரசு பள்ளியில் தரமான கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பல இடத்துல ஆசிரியரே இல்லை. 207 அரசு பள்ளி மூடப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு. இது நகராட்சி, கிராமத்திலிருந்து நகர வரை கடுமையான மின் கட்டண உயர்வு. 67% மின் கட்டணம் உயர்ந்து விட்டார்கள். அதோட இந்த நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150%, குடிநீர் வரி போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாச்சு. குப்பை கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எல்லா பகுதியிலையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. திமுக தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இது நடக்குதுல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நகராட்சியில், பேரூராட்சியில், மாநகராட்சியில் பிளான் அப்ரூவ்டு, அதாவது வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ்டு வாங்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு நகராட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு 1000 சதுரடிக்கு 37,000 ரூபா அது கட்டணும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 சதுரடி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவ்டு வேணும்னா 74,000 ரூபா இன்னைக்கு அது கட்டணம் கட்ட வேணும். அதாவது 100% உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆக
எப்படி வீடு கட்ட முடியும் என்பதை எண்ணி பாருங்க. ஒரே 4 ஆண்டுல 100% இந்த பிளான் அப்ரூவ்டுக்காக கட்டப்பட்ட அரசு திமுக அரசு. விலைவாசி உயர்வு இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு வந்து, ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு திரு ஸ்டாலின் பேசுவார், எடப்பாடி பழனிசாமி போய் ஜோலார்பேட்டையில் பேசினாரு, பூரா பொய்யா பேசினார் சொல்லுவார். அதற்காக நாங்கள் புள்ளி விவரத்தோட கடையில் வாங்கின ஆதாரம். அதிமுக ஆட்சியில் உணவுப் பொருளுடைய விலை உயர்வு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. 1 கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபா. இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 77 ரூபா. 1 கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 50 ரூபா 1 கிலோ அதிமுக ஆட்சியில். இப்போ 72 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் 48 ரூபாய்க்கு விற்கிது. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 லிட்டர் 130 ரூபா. இன்றைக்கு 190 ரூபா கடல் எண்ணெய். துவரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபா, இன்றைக்கு 130 ரூபா. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120. ஆக வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? இதே நேரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒன்று ஒதுக்கி அதுக்கு 100 கோடி தனியாக வச்சிருந்தோம். நீங்க புள்ளி விலை ஏறுதுன்னா எந்த மாவட்டத்தில் புள்ளி விலை கம்மி, எந்த மாநிலத்தில் புள்ளி விலை கம்மி, அதை வாங்கிட்டு வந்து நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்வோம். அப்படி உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த அரசு அதிமுக அரசு. விலை ஏறாம பார்த்துக்கிட்டது, ஏழை மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்ட அதிமுக ஆட்சியில். அப்படிப்பட்ட நிலைமை தற்போது இல்லை. கட்டுமான பொருட்கள் இனிமே வீடு கட்டுறாங்க, நல்லா அற்புதமா தூங்கும் போது கனவுல வீடு கட்டலாம். திமுக ஆட்சியில் நிஜத்தில் வீடு கட்ட முடியாது. இன்னைக்கு எம்சாண்ட் ஒரு யூனிட் 3000 ரூபாய் அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு 5500 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட். ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய். இன்னைக்கு ஒரு யூனிட் ஜல்லி 4500 ரூபாய்க்கு விற்குது. அதே போல கம்பி, ஒரு கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஒரு செங்கல் 6 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 10 ரூபாய். சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240, திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 350 ரூபாய். அது ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிமெண்ட் கொடுப்பதற்காக ஊராட்சி ஒன்றிய பகுதியாக இருந்தால் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய், நகராட்சி இருந்தால் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இவ்வளவு விலை உயர்ல வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியுங்களா? அதோட அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தாலும் வீட்டு மனை இல்லாவிட்டாலும் அந்த மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் இல்ல, தரமான வீடு. இந்தியாவிலேயே தமிழகத்தில் கட்டப்படுகின்ற வீடு முதன்மையாக மக்கள் போட்டுகின்ற கான்கிரீட் வீடு. வீட்டு மனையினா நிலம் வாங்கி அதிமுக அரசு ஏழைகளுக்கு வீட்டு கட்டி தரப்படும். அதே போல பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தைக்கும் விலையிலா வேட்டி சீலை வழங்கினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கல் அன்று எல்லா ரேஷன் அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலை தரமாக வழங்கப்படும். அதோட தீபாவளி அன்று அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் ஒவ்வொரு வருடம் கொடுக்கப்படும். தீபாவளி என்று கொடுக்கப்படும்.
அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது உங்களுடைய கட்சி. மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் இருக்கும்.